ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் தொக்கு தான் பண்ண போறோம். இந்த கோவக்காய் தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தொக்கு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு தூள் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோவக்காவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கோவக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த கோவக்காய் தொக்கை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.